Hello everyone, welcome to Advanced Facebook Ads Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Facebook Sponsored Message Ads பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆடுமே ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆட் தான். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு Facebook பேஜ் வச்சிருக்கீங்க உங்களோட பிசினஸ்க்காக. உங்களோட பிசினஸ்ல நிறைய பேர் என்கொயர் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்கள எல்லாருமே நீங்க கன்வெர்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கம்மியா கிடைச்சிருக்கலாம். இல்லைன்னா நம்ம சரியான டைம்ல ரிப்ளை பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த ஆட் மூலிமா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை நாம் திரும்பவும் எங்கேஜ்டாக வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸோ இல்லைனா உங்களுடைய சர்வீசஸ் பற்றின டீட்டெயில்ஸோ உங்களோட ஆல்ரெடி சேட் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஒரு அப்டேட்டை சென்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னும் போது அந்த ப்ரைஸை நீங்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட சேட் பண்ணி நாம் கன்வெர்ட் பண்ணாதவங்களுக்கு நாம் இந்த மெசேஜஸை நாம் ஸ்பான்சர்ஸ் மெசேஜ் மூலிமா நாம் சென்ட் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த ஆடோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் யாரெல்லாம் உங்க கூட சேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி நாம் ஒரு ஆடை ரன் பண்ண போகிறோம். திரும்பவும் நம்ம கூட அவங்கள என்கேஜ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் மெயின் கோல் இந்த ஸ்பான்சர்ஸ் மெசேஜ் ஆடோடது. சரி வாங்க ஃபேஸ்புக் ஸ்பான்சர்ஸ் மெசேஜ் ஆட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். Sponsors messages allow you to send highly targeted promotions directly to the people who have communicated in Messenger. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், உங்களுடைய மெசஞ்சரில் ஆல்ரெடி கம்யூனிகேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆடை நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு கம்யூனிகேட்டே பண்ணாதவங்களுக்கு இந்த ஆட் போய் ரீச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஆச்சு உங்களுடைய ஆடியன்ஸ் உங்க கூட பண்ணியிருக்கணும். ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பியிருந்தா கூட போதும், அவங்கள நீங்க டார்கெட் பண்ணலாம். ஸ்பான்சர்ட் மெசேஜ் அலோவ் யூ டு சென்ட் ஆஃபர்ஸ், ப்ராடக்ட், ப்ரொமோஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் ஏதாச்சும் ஒரு நியூ ஆஃபர் தரீங்க அப்படின்னா அந்த ஆஃபரை உங்களோட பேஜில் கம்யூனிகேட் பண்ணவங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட் அப்டேட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் தரீங்க உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அப்படின்னா அந்த ப்ரொமோஷன்ஸை நீங்கள் ஆல்ரெடி கம்யூனிகேட் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக இந்த ஆட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ண முடியும். அப்புறம் if you have already connected with your customer on Messenger, either through a bot for a messenger or live chat support, use sponsored messages to re-engage them. உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் லைவ் சாட் மூலிமா அவங்களோட கம்யூனிகேட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு மெசஞ்சர் பாட்டை வச்சு நீங்கள் சேட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைனா நார்மல் மெசஞ்சரில் நீங்கள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த 3 மெத்தடில் நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருந்தாலும் அவங்கள நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ அதுதான் இதில் மெயின் அட்வான்டேஜ். அப்புறம் your page must have enough existing conversation to create a sponsored message through a custom audience. ஸோ நீங்கள் ஒரு கஸ்டம் ஆடியன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஆட்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி எனஃப் கண்டென்ட் இருக்கணும். நீங்கள் ஒரு 1000 பேர்கிட்ட சேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1000 பேரை வச்சு நீங்கள் கஸ்டம் கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணலாம். வெறும் நீங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 100 கான்வர்சேஷன் தான் உங்களுடைய மெசஞ்சரில் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் கஸ்டம் ஆடியன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் டைரெக்டாகவே ரன் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பான்சர் மெசேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜில் இருக்கிற மெசஞ்சரோட யாரெல்லாம் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நம்ம டார்கெட் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட்டோ இல்லைனா நம்மளுடைய அப்டேட்டோ இல்லைனா நம்மளுடைய ஆஃபரோ அவங்களுக்கு நாம் சொல்கிறது தான் இந்த ஸ்பான்சர் மெசேஜ். இதனால மியூட்ல இருக்கிற நம்மளுடைய ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆவாங்க நம்மளுடைய பிசினஸோட. அதனால உங்களுடைய சேல்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க கொடுக்குற சர்வீசஸை நிறைய பேர் என்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஸ்பான்சர்ஸ் ஆட்ஸ் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் ஆட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இதில் நீங்கள் 1080 into 1080 பிக்சலில் நீங்கள் இமேஜஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 125 கேரக்டர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 கேரக்டர்ஸ், டிஸ்கிரிப்ஷன் 30 கேரக்டர்ஸ். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மெசஞ்சரில் மட்டும்தான் இந்த ஆட் டைப் ரன் ஆகும். சரி வாங்க இப்போ ஃபேஸ்புக் ஸ்பான்சர்ஸ் மெசேஜ் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் என்னோட ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்கு நான் போகிறேன். இங்கே ஜஸ்ட் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறேன். இப்போ கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸில் நீங்கள் கன்சிடரேஷன் சூஸ் பண்ணுங்கள். கன்சிடரேஷனில் மெசேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மெசஞ்சர் ஆட் ரன் பண்ணுறதுனால நம்மளுக்கு மெசேஜ் தான் தேவை. அதனால் மெசேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேம்பெயின் நேம் எல்லாத்தையுமே கொடுத்துக்காங்க. நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட கேம்பெயினோட நேமை கொடுத்துக்காங்க. அடுத்து கேம்பெயின் டீட்டெயில்ஸில் நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து மெசேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்காங்க. அடுத்து நம்ம ஏபி டெஸ்ட் எதுவும் பண்ணல. கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷனில் இந்த இடத்துல நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்பான்சர்ஸ் ஆட்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா ஸோ நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் கேம்பெயினில் பட்ஜெட் ஆப்டிமைசேஷனில் 2 தான் பண்ணியிருப்போம். ஒன்று நம்ம டெய்லி பட்ஜெட் சூஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல நம்ம அதையும் சூஸ் பண்ணோம். அது கூட ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நாம் நம்மளுடைய கேம்பெயினவே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்காங்க. டர்ன் ஆன் பண்ணிவிட்டு
ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல டெய்லி பட்ஜெட் 200 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் டெய்லி பட்ஜெட் அப்படியே விட்டுறேன். உங்களோட டெய்லி பட்ஜெட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட்டுக்கும் போகலாம். அடுத்து கேம்பெயின் பிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இத்தனை நாளாக நாம் ரன் பண்ண கேம்பெயினில் எல்லாமே லோவஸ்ட் காஸ்ட் அப்படின்ற ஒரு பிட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணோம். இது எதுக்கு அப்படின்னா நாம் ரன் பண்ணுற ஆடோட ஆக்ஷன்ஸ்க்கு வந்து கம்மியாக காஸ்ட் கட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம லோவஸ்ட் காஸ்ட் அப்படின்ற பிட் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு கிளிக்குக்கும் உங்களுக்கு லோவஸ்டான ப்ரைஸில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். ஆனால் இந்த கேம்பெயினுக்கு நம்ம அப்படி சூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ட்ராப் டவுனில் பிட் கேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களோட ஆடோட ஒவ்வொரு ஆக்ஷனுமே இங்கே கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நாம் இந்த ஆட் மூலிமா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண போகிறோம். அதனால ஒவ்வொரு ஆக்ஷனுமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ப்ரைஸ் வேரியாக தான் இருக்கும். ஸோ இங்கே நாம் இந்த பிட் கேப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் பிட் கேப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த பிட் கேப்பை பற்றி நான் ஆட் செட் லெவலில் திரும்பவும் பேசுகிறேன். ஏன்னா அங்கே இன்னொரு ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதோட சேர்த்து நான் பேசும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். நீங்கள் லோ காஸ்ட் அப்படின்ற பிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பான்சர்ஸ் ஆட் கேம்பெயினை நீங்கள் கிரியேட் பண்ணவே முடியாது. அடுத்து ஷோ மோர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆட் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ரன் ஆட்ஸ் ஆல் தி டைம் அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அது அப்படியே விட்டுருங்க. ஆனால் டெலிவரி டைப்பில் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனில் நம்மளால் ஒரு ஃபேஸ்புக் ஸ்பான்சர்ஸ் ஆடை ரன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஸ்பான்சர்ஸ் ஆடை ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டெலிவரி டைப்பை நீங்கள் மாற்றணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆக்சிலரேட்டட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுத்துருப்பீங்க. ஸோ மற்ற ஆட் எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் வரைக்கும் உங்களுடைய பட்ஜெட் அலோகேட் பண்ணிட்டு ரன் ஆகும். ஆனால் இந்த ஸ்பான்சர்ஸ் ஆடுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 10 டேஸ் இந்த ஆடை ரன் பண்ண போறீங்க அப்படின்னா இது 8 டேஸ்ல கூட கம்ப்ளீட் ஆகலாம். உங்களோட சேட் கான்வர்சேஷன் எவ்வளோ இருக்கோ அத்தனை பேருக்கு மட்டும் தான் நம்ம ஆடை ஷோ பண்ண போகிறோம். ஸோ பட்ஜெட் ஆப்டிமைசேஷனில் நீங்கள் 2 பாயிண்ட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்பான்சர் ஆடை ரன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் கேம்பெயின் பிட் ஸ்ட்ராட்டஜியில் பிட் கேப்பை சூஸ் பண்ணணும். அப்புறம் டெலிவரி டைப்பில் ஆக்சிலேட்டரை சூஸ் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஆட் செட் லெவலில் எரர் காமிச்சிட்டே இருக்கும். அதனால இந்த 2 ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஆட் நேமை கொடுத்துக்கோங்க. ஆட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் டைப்பில் ஸ்பான்சர்ஸ் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிளிக் டு மெசேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஸ்பான்சர்ஸ் மெசேஜ் அப்படின்றத மாற்றிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் இது நார்மலாக உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேணுமோ அத்தனை நாளைக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆடியன்ஸ். ஸோ இங்கே ஒரு எரர் மெசேஜ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா பிட் ஸ்ட்ராட்டஜி ரிக்வயர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிட் அமௌண்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அது நான் எங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கும் சேம் இதே மாதிரியான ஒரு எரர் தான் உங்களுக்கு ஆட் செட் லெவலில் கண்டிப்பாக வரும். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது டிஃபால்ட்டாகவே உங்களோட மெசேஜில் கம்யூனிகேட் பண்ணவங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணிக்கும். அடுத்து பிளேஸ்மெண்ட். இங்கே டிஃபால்ட்டாக மேனுவல் பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக் மெசஞ்சர் அப்படின்றது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இதை நீங்கள் மாடிஃபை பண்ணவும் முடியாது. அடுத்து உங்களுடைய ஆப்டிமைசேஷன் ஃபார் ஆட் டெலிவரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பிட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த பிட் கண்ட்ரோலில் எதுக்கு அப்படின்னா ஸோ 1000 மெசேஜுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்கும். ஸோ என்னால் ஒரு மெசேஜுக்கு ₹1 ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் ஒரு 1000 rupees நான் கொடுக்கலாம். ஸோ 1000 rupees நான் தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எரர் ஹேஸ் பின் ரிசால்வ்ட் அப்படின்னு வருது. இந்த இடத்துல நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எரர் காட்டுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது நான் 1000 rupees தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களோட பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களால் எவ்வளோ லோவஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே ஒரு 100 rupees போடுறேன். ஸோ பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு எரர் கண்டிப்பாக காட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபையிங் யுவர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் காட்டுது. இதில் என்ன அப்படின்னா மினிமம் பிட் ஆஃப் 161 இஸ் required to யூஸ் த மெசேஜர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ மினிமம் 161 தான். ஓகேங்களா? ஸோ 1000 மெம்பர்ஸ்க்கு ஒரு 1000 இம்ப்ரெஸ் போனோம் அப்படின்னா நீங்கள் ₹166 மினிமம் பிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ₹161 போட்டால் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அதோட அதிகமாக தான் போட்டாகணும். ஸோ அதனால் நான் 1000 rupees வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுங்க. ஸோ உங்களோட பிட்டிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக சீக்கிரமாக இருக்கும். ஸோ நான் 1000 rupees கிளிக் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளோட எரர் வந்து போயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆட் நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் நான் இப்படியே விட்டுறேன். அடுத்து மெசேஜ் டெம்ப்ளேட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று டெக்ஸ்ட் ஒன்லி, அப்புறம்
டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆடுக்கு தேவையான இமேஜஸை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட லோகோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ, ப்ராடக்ட்டோ இல்லைனா சர்வீஸோ, அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட இமேஜஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டெக்ஸ்ட் கிரீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எதுக்கு இந்த ஆடை ரன் பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னோட டெக்ஸ்ட் கிரீட்டிங்கில் சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங் வில் டீச் யூ அபவுட் ஹவு டு க்ரோ யுவர் பிஸ்னஸ் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களோட பிஸ்னஸ் என்னவோ இல்லைனா நீங்கள் எந்த மோட்டிவோட இந்த ஆடை ரன் பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை டாப்பில் கொடுங்க. அப்புறம் இமேஜ் டைட்டிலும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாண்ட் டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இமேஜ் சப்டைட்டில் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு வேணாம், அதனால் நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து கஸ்டமர் ஆக்ஷனில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று குயிக் ரிப்ளைஸ், அப்புறம் பட்டன். ஸோ குயிக் ரிப்ளைஸ் என்ன அப்படின்னா, நீங்களே ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இதை நீங்கள் உங்களுடைய சாட் போர்ட் கூடவும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் லேட்டராக போடுறேன், ஏன்னா லென்த்தியாக போயிடும். இன்றைக்கி நான் வந்து பட்டன் டைப்பில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் பட்டன்ஸை கிளிக் பண்ணுறேன். பட்டன்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சர்வீசஸ் தரீங்க அப்படின்னா அந்த சர்வீசஸை நீங்கள் பட்டன் மூலிமா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுக்கலாம். ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு பட்டன் தரலாம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் தரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப் டு 3 பட்டன் வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு 3 ப்ராடக்ட்டை கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஆட் பட்டன் கொடுத்துட்டு SEO அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். அப்புறம் என்னோட வெப்சைட் அட்ரஸை கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான எக்ஸாக்ட் URL இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து SEM கொடுக்குறேன். அப்புறம் அதுக்கான URL. ஒன் மோர் பட்டன் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் SMM கொடுக்குறேன். அதுக்கான வெப்சைட் அட்ரஸை கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேபிள் நேம் அப்புறம் வெப்சைட் URL இது நீங்கள் மேண்டட்டரியாக கொடுக்கணும். ஸோ யாரெல்லாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் லிங்க்குக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பான்சர்ஸ் ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க, நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜருமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுங்க. இப்போ நான் சொன்ன ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் மாற்றினாலும் கண்டிப்பாக இந்த ஸ்பான்சர் ஆட் வந்து ரன் ஆகாது. அதனால் கேர்ஃபுல்லாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஜஸ்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேம்பெயினுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா என் ரிவ்யூ இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதுவும் ஒரு 1 ஹவருக்குள்ளவே ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஸ் ஆட் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல நான் சொன்னதில் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.